உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாளை முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து தாம்பரம் மாநகர கூடுதல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மீரான், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள், எது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக நாளை முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு, அதேபோல சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் 55 மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்படுகிறது. சென்னை கடற்கரையிலிருந்து காலை 9:30 மணிக்கு கிளம்பும் மின்சார ரயில் அதேபோல 9:40, 9:48, 9:56, 10:04, 10:12, 10:24, 10:30, 10:36, 10:46, 10:56, 11:06, 11:14, 11:12, 11:30, 11:40, 11:50, 12, 12:10, 12:20, 12:30, 12:40, 12:50 ஆகிய நேரங்களில் கிளம்பக்கூடிய 23 மின்சார ரயில்களானது காலையில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரத்து செய்யப்பட்ட மின்சார ரயில்களுக்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை மின்சார ரயில்கள், சிறப்பு மின்சார ரயில்கள் நாளை முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதே போல தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை செல்கின்ற ரயில்கள், அதே போல செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை செல்கின்ற ரயில்கள், கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு சென்னை கடற்கரை செல்கின்ற ரயில்களும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தென்னக ரயில்வேயில் அறிவித்திருக்கிறார்கள். நாளை காலை முதல் இந்த போக்குவரத்து மாற்றத்தை ரயில்வே நிர்வாகம் செய்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான அறிவிப்புகளை பயணிகளுக்கு தென்னக ரயில்வே சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை காலை முதல் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் செங்கல்பட்டிலிருந்து சென்னை வருபவர்களுக்கு பெரும் அவதிப்படும் சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தாம்பரம் மாநகர காவல் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் உட்பட ஏராளமான அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னக ரயில்வே, அதே போல மெட்ரோ ரயில் நிர்வாகம், சாலை போக்குவரத்து நிறுவனம், மாநகர போக்குவரத்து கழகம், போக்குவரத்து போலீசார் உட்பட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை கூட்டமானது தாம்பரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதன் காரணமாக காலை அலுவலகத்தில் செல்பவர்கள், அதே போல அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தடுப்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் சேவையை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அளித்திருக்கிறார்கள். அதே போல தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் வரை கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலான பேருந்துகளை ரயில் பயணிகள் வசதிக்கு இயக்க வேண்டும் என்று அதற்கான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்று மாலை எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திலிருந்து கூடுவாஞ்சேரி பஸ் நிலையம் செல்வதற்கு மினி பேருந்துகளை இயக்க வேண்டும். அதே போல கூடுவாஞ்சேரி பஸ் நிலையத்திலிருந்து பல்லாவரம் ரயில் நிலையம் வரை அதிக அளவு மாநகர பேருந்துகளை இயக்க வேண்டும் உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் பேருந்துகள் அதிக அளவு ஜிஎஸ்டி சாலையில் வரும்போது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதற்காக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து போக்குவரத்து போலீசாரிடம் கூடுதல் ஆணையர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே போல தென்னக ரயில்வே அதிகாரிகள் என்னென்ன வசதிகளை பயணிகளுக்கு செய்து தர வேண்டும் என்பது குறித்து அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மின்சார ரயில் சேவையானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும் பொழுது பொதுமக்களுக்கு, பயணிகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாத வகையில் அவர்கள் பயணம் செய்ய உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும், போக்குவரத்திற்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.